ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன இது துணியை விரித்து போட்டு உட்காண்ட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது ஒன்றும் இல்லை, நான் டெய்லரிங் கிளாஸ் போகிறேன் அப்படின்றது 2-3 வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் இது. என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் வெற்றிகரமாக தைச்சிட்டேன், யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் அப்படின்றதுக்கான எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அதை ஷேர் பண்ண தான் உங்கள் கூட வந்திருக்கேன். ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடிலாம் 2 அக்காங்க தான் எனக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. 5000 ருபீஸ் பே பண்ணி நான் கற்றுக்கிறேன். 3 மந்த் டியூரேஷன். குட்டி குட்டியாக சும்மா பெட்டிக்கோட்டை அந்த மாதிரிலாம் கட் பண்ணேன், தைச்சிட்டேன். ஃபஸ்ட்டு 2 ப்ளவுஸ் தைச்சிட்டேன். அது அவங்களோட கைடன்ஸில் நான் தைச்சேன். இந்த 3rd ப்ளவுஸ் வந்து நீயே மார்க் பண்ணு, நீயே கட் பண்ணி நீயே தையினாங்க. ஸோ அதுதான் நான் தைச்ச ப்ளவுஸ் இது. நானே மார்க் பண்ணுறது என்னால் வீடியோ எடுக்க முடியல. அந்த அக்காங்க 2 பேரும் குட்டியாக ஒரு டெய்லர் ஷாப்பில் தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. அவங்களே டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நான் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணதை எடுக்க முடியலன்றதுனால ப்ளவுஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதை வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னா, குட்டியாக ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் என் ஹஸ்பண்டோட பனியில் குட்டி பூ டிசைன் ஒன்று போட்டேன். அது அவருக்கு ரொம்ப 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 பிடிச்சிட்டு அந்த பனியனை கிளிய போட்டுகிட்டே இருந்தார். அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு அது எனக்கு பார்க்குறதுக்கு. அப்போ இது என்னோடய ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கே தெரியும், பேபிஸ் பார்னுக்கு அப்புறம் ஒன்று ஒல்லியாகவும் இல்லை வெயிட்டு போடும். அப்போ ப்ளவுஸை பிரித்து என்னால் ரொம்ப முடியல. ஸோ என்னோடய ஓன் யூஸ்க்காக நான் கற்றுக்கிட்ட கிளாஸ் தான் இது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த ப்ளவுஸை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக என்னோடய ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.